தமிழர்கள் தான் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக, இந்த மாதிரியான வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக அரசு நம்ம கொந்தளிப்போம், போராடுவோம். முதல்ல போராடுவோம். போராடுவோம், நம்ம தான் போராடுவோம். ஆனா வந்து வர வர நம்மள்ட்ட அந்த வீரியம் குறைஞ்சு போச்சா? இல்ல நம்ம போராடினா ஒரு போராட்ட அளவோட நின்றோம். ஆனா அத வீரியமா செய்றவங்க பார்த்தீங்கன்னா, நம்மள விட கன்னடர்கள் வந்து எப்பவுமே அவர்கள் மொழி சார்ந்த விஷயத்திலயும், அவங்களுடைய அவங்களுக்கு அந்த அரசு சப்போர்ட்டா இருக்கு. மாநில உரிமை கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சிட்டீங்க. மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்லயும் அவர்கள் வந்து தமிழர்களை விட மிக தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள். தமிழர்கள் வந்து போராடுவோம். ஆனா, நமக்கு வந்து அரசு வந்து துணையா இருக்காது. ஆனா, அங்க கன்னடர்கள் போராடுவார்கள். அரசு துணையா ம். இருக்கும். இந்த 2 தான் நமக்கு வித்தியாசம். இப்ப நம்ம காவிரி நதிநீர் உரிமைக்காக நம்ம தமிழர் போராடினா, இங்க உள்ள காவலர்கள் இருக்காங்கல்ல, தமிழர்கள் இந்த காவலர்களுக்காகவும் சேர்த்து தான் இவன் போராடுறான். அவனும் குடிக்கிறதுக்கு தண்ணீருக்காகவும், அவன் திங்கிற சோத்துக்காகவும் தான் இவன் போராடுவான். ஆனா, இந்த காவலர்கள் வந்து ஒரு வேட்டை மிருகத்தை போல வந்து மக்கள வந்து கெட்டச்ச உடனே அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. இப்போ சேப்பாக்கர்லலாம் தமிழர்கள் வந்து காவிரி நதிநீர் அந்த உரிமை சார்ந்த விஷயத்துக்கு போராடினாங்க. எவ்வளோ பேர அடிச்சு உதைச்சாங்க.